சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கவிதை சேனலை பாருங்க. வாங்க வாங்க, கவிதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நின் அருட்புகழை இயம்பியல் வேண்டும். என்ன அப்படின்னா, எங்க பள்ளியோடைய 1500 மாணவர்கள் இப்படி உட்கார வச்சு இந்த மாதிரி பேசுறவங்களுடைய பேச்சை கேட்க வைக்கணும்னு அதற்கான வாய்ப்பை நாங்கள் இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நீ இந்த பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கோ அல்லது அதை பயன்படுத்த அவர்களுக்கு அனுப்பணுன்ற ஆசிரியர்களுக்கோ தோணலைங்கிறது தான் என்னுடைய வருத்தம். அடுத்ததாக ஒளி வாங்கி மீண்டும் பிரவீன் வசம் வழங்கிய வெற்றிச்செல்வி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை. முதலாவதாக வாழ்த்துரை கூற அமளி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ரொம்ப ஆசையாக இருக்குது, திட்டம் வந்தானே நினச்சேன். உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து கை தட்டி ஆர்ப்பரிக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. என்னடா அதுக்குள்ள அரசாங்கம் 58லேருந்து 60 வயசு 2 வருஷம் போனஸாக கொடுத்தாங்க. அந்த 2 வருஷம் கூட எனக்கு இன்னும் பத்தலை. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சர்வீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு ஆசை. ஒரு ஆசை, ஒரு ஏக்க பெருமூச்சு. மழை நேரம், 2வது பசி நேரம். ஒரு 5 நிமிடம் மட்டுமே நான் எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு விழாவில் நிறைய நேரம் நம்ம பேசலாம், பாடலாம், எல்லாமே செய்யலாம். ஒரு 4 வரிகள் ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்து பாடுவதாக அமைந்த ஒரு பாடல். ஒரு 4 வரி மட்டும் பாடிட்டு எனது சின்ன ஒரு பேச்சை நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கரும்பென்று நீ சொல்லும் மழலை, அது அரும்பாக சரம் செய்த மாலை. கரும்பென்று நீ சொல்லும் மழலை, அது அரும்பாக சரம் செய்த மாலை. கனவோடும் கனவோடும் நினைவோடும் கவிதைகள் நீ பாடு, உன்னால் காவியம் உருவாகும். இந்த பாடல் கனவோடும் நனவோடும் கவிதைகள் நீ பாடு, உன்னால் அது காவியமாக உருவாகும் என்று ஒரு தாய் பாடிய பாடல். ஆம் அன்பு செல்வங்களே, இந்த அருமையான மதிய வேலைன்னு சொல்ல மாட்டேன், குழுகுழுன்னு நல்ல அம்சமான ஒரு நேரத்தில் இப்படி ஒரு அருமையான கனவு பணுவல் என்ற நூல் வெளியீட்டு விழாவினை ஏற்பாடு செய்து அந்த விழாவிற்கு தலைமை ஏற்று அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரன் தலைமை ஆசிரியர் திரு ஆலமர் செல்வன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், முதன்மையான வணக்கத்தை. மேலும் இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்து நூலை வெளியிட்டு நூலை பெற்றுக்கொண்ட எனது அன்பு சகோதரன் பல்லவி மட்டும்தான் நான் சொல்லுவேன், குமார் சொல்ல மாட்டேன். ஏன்னா குமார் என் வீட்டுக்காரர் பேர். திரு பல்லவி குமார் அவர்களே, இவ்வளோ அழகாக நீங்கள் பேசுவீங்கன்னு நினைக்கல சார். ரொம்ப அழகாக பேசுனீங்க. கூடுதலான ஒரு சிறப்பு தகவல் என்னென்னா, என்னுடைய ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்டோட கணவர். அது இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார், அழகாக பேசுனீங்க.
வாழ்த்துக்கள். மேற்கொண்டு உங்களுடைய பேச்சு எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ எனக்கு ஒரு சின்ன ஒரு அழைப்பு விடுத்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நான் வந்து உட்காந்து கேட்பேன். என் அன்பு சகோதரி, உண்மையிலே போன பிறவியில் ஒருவேளை நாங்கள் 2 பேரும் சகோதரிகளாக இருந்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஒருமித்த கருத்து, ஒருமித்த எண்ணம் உடையவர்கள் நாங்கள். என்ன அமளி, நீங்கள் ஒரு ஹெச்சமாக போக மாட்டீங்களா? இவ்வளோ ஒரு ஆளுமை திறனை வச்சுக்கிட்டு எதுக்குப்பா அப்படி ஹெச்சமாவே ஸ்கூலில் இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். நாம் எங்கே இருக்கிறோம், என்னவா இருக்கிறோம், எந்த உயரத்தில் இருக்கிறோங்கிறது பெருசு இல்லைம்மா. நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே நாம் எதை சாதிக்கிறோம், நாம் எதை செய்கிறோம், இந்த சமுதாயத்திற்கு நம்ம என்ன கொண்டு சேர்க்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லுவேன். அந்த பாசத்தின் அடிப்படையில் அவங்க பேசுவாங்க, நீங்களாம் பெரிய இடத்துக்கு போகணும், அழகாக நீங்கள் வந்து ஹெச்எம்ஆ இருப்பீங்க, டிஓ இருப்பீங்க, சிஓ இருப்பீங்க, ஜேடி வரைக்கும் போக வேண்டிய அம்சம் உள்ள ஒரு ஆளும்பாங்க. நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவிதைகள் எழுத எனக்கு பிடிக்கும். கவிதைகள் நான் எழுதியிருக்கிறேன். இளங்கலை 1ஆம் ஆண்டு, அதாவது பிஎஸ்சி முதல் வருஷம் நான் படிக்கும்போது நள்ளிரவில் ஓர் நளின மங்கை என்று ஒரு சின்ன ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையை பாராட்டி எனது தமிழாசிரியர் அவர்கள் ஒரு விழா ஏற்பாடு ஆகியிருக்கும் பொழுது அந்த விழாவிற்கு கவிஞர் மு. மேத்தா அவர்களின் கரங்களினால் நான் பரிசு பெற்றேன். ரொம்ப 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 அந்த சந்தோஷமான தருணம். ஆனால் அதற்கு பிறகு எனது கவிதை பணியை நான் தொடங்கவில்லை. மாறாக எனது ஆசை, விருப்பம் எல்லாமே பாட்டு பக்கமே போயிருச்சு. எண்ணற்ற பாடல்கள், நிறைய பாடல்கள். எந்த கல்லூரியில் பாட்டு போட்டி நடந்தாலும் போவேன், முதலிடம், முதல் பரிசு தான் பெறுவேன். எக்கச்சக்கமான புத்தகங்கள், எக்கச்சக்கமான சான்றிதழ்கள் பெற்றிருக்கேன். நிறைய கனவு காணுவேன். இதை ஏன் நான் பதிவிடுறேன், என்னடா அம்மா அவங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னு நீ நினைக்கக்கூடாது. உனக்குள்ளும் திறமை இருக்குது, அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சரியா? காந்தி கனவு கண்டார், சுதந்திரம் கிடைத்தது. விவேகானந்தர் கனவு கண்டார், ஆன்மீக பாதை வழிவகுத்தது. அன்னை தெரசா அவர்கள் கனவு கண்டார், இந்த அகில உலகத்தையே ரட்சித்தது. பாரதியார் கனவு கண்டார், தமிழகம், பாரதம் எழுச்சி பெற்றது. பாவேந்தர் கனவு கண்டார், தமிழ் எங்கள் மூச்சு என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள், அவர் கனவு கண்டார், நல்ல மேலோங்கிய மேடை பேச்சு வளர்ந்தது. இந்த இளம் மாணவர்களாகிய நீங்கள் உங்களின் கனவினால் இந்த கனவு பணுவல் உருவாகியுள்ளது. கனவு காணுங்கள், நிறைய கனவு காணுங்கள். சரியாமா? உங்களுடைய எண்ணங்களை வானத்தை நோக்கியே நீங்கள் இருக்கணும். எப்போதுமே ஏனியை போடுங்க, ரொம்ப பக்கத்தில் போடாதீங்க. கனவு காண்பதில் உயர்வாக கனவு காணுங்கள். சாதிப்பது அப்போதான் ஒரு 75% நமக்கு சாதிக்க முடியும். நல்லா படிங்க, நல்லா செய்யுங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு நான் ஓய்வு பெற்று இன்னைக்கு ஒரு விழாவுக்கு வந்திருக்கிற ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. ஏதோ இங்கேருந்து ஆஃபீஸில் நான் நேரம் இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, திரு ஆலமர் செல்வன் தலைமை ஆசிரியர் அவர்களோடு பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன்னா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஜிபி சார் இருந்தார், திரு போராகமூர்த்தி, எனது உற்ற நண்பன், என் சகோதரன், சமகால மனிதன், ஒரே வருடத்தில் பிறந்தவர்கள் நாங்கள். எங்களுக்குள் அவ்வளவு ஒரு ஐக்கியம் உண்டு. இருந்தாலும் இப்போது இவரை கேள்விப்படும் பொழுது, அடடா இவர் இருக்கும்போது இன்னும் ஒரு வருஷம் இருந்திருக்கலாமோ, வேலை செஞ்சிருக்கலாமோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இருந்தாலும் பரவாயில்லை. இரு கண்களாக இங்கு செயல்படக்கூடிய எனது அன்பு தம்பி முத்துக்குமார், என் அன்பு மகன் ராஜா, அசைச்சிக்க முடியாதுன்னு விவேக் சொல்லுவான்ல, அது ரொம்ப உண்மை. இந்த 2 பசங்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க வரைக்கும் யாராலையும் அசைச்சிக்க முடியாது. பண்ருட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியை அப்படி ஒரு பிள்ளைங்க. இப்போ நான் பதிவிடுவது இவங்க 2 பேரும் இந்த மேடையில் இருக்காங்க. அதனால் இன்னும் எக்கச்சக்கமான ஜாம்பவான்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. திரு மோகன்குமார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு துறையில் கை தேர்ந்தவர். கை தேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதோ இந்த மேடையில் ஒரு குட்டி தம்பி ஒருத்தர் உட்காந்துருக்கான், குணச்செல்வன், எனது அன்பு தம்பி. பாட்டனி சார், உங்கள் பாட்டனி சார் இந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு ஆசிரியர், மிகவும் துள்ளலான ஒரு இளைஞன், தனது கருத்துக்களை தெளிவாக பதிவு செய்யக்கூடிய ஒரு இளைஞன். அந்த ஒரு தெளிவையும் நற்சிந்தனையும் நீங்களும் உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு பாடமாக, உங்களுக்கு
ஒரு ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, எது ஒப்புமைக்காக நீங்கள் இவங்கள மாதிரி இருந்தால் என்ன, இந்த சார் மாதிரி இருக்கலாமே, இவரை மாதிரி இருக்கலாமே என்று நீங்கள் எடுத்துக்காட்டுகளை மேற்கொள்வதற்கு எண்ணற்ற மனிதர்களை கொண்ட ஸ்கூல் தான், பள்ளி தான் இந்த பள்ளி. இதோடு மட்டுமல்ல, இந்த ஆண்டு தங்களது பணியை நிறைவு செய்ய இருக்கக்கூடிய எனது அன்பு தம்பிகள் இருவருமே எனக்கு ரொம்ப அதை சங்கடம்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல, ரொம்ப சிறப்பான 2 பேருமா பட்டதாரி ஆசிரியர் 2 பேர், திரு ராமதாஸ், தம்பி திரு எம்எம்ஆர். ரொம்ப சிறப்பான ஆசிரியர்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பான அந்த 2 பேருமே அவர்களை பணியை நிறைவு செய்ய போகிறாங்க. அவர்களுக்கு முதலிலேயே வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்னு நினைச்சாலும் வேணாம், இப்போது சரியான தருணம் இல்லை. அவர்கள் 2 பேரும் நல்ல மன நிறைவோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அவங்க இருக்கட்டும். இந்த பள்ளியில் மேலும் 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 வளர்ச்சி அடைவதற்கு என்னால் இயன்ற உதவிகளை நான் மேற்கொண்டு செய்து கொண்டு தான் இருப்பேன். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த உதவியெல்லாம் சாதாரண ஒரு உதவி தான். அதனால் எண்ணம் நிறைய இருக்குது, ஏதாவது நம்ம மாணவர்களுக்கு செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு செய்யணும் என்று. கண்டிப்பாக என் சகோதரர்கள், என் பிள்ளைகள் கண்டிப்பாக என்னை பயன்படுத்தி கொண்டீர்களேயானால், எனக்கு முன்பாகவே எனக்கு தகவலை சொன்னீர்களேயானால், கண்டிப்பாக என் மாணவ செல்வங்களுக்கு செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அருமையான விழாவில் இன்னும் மேலும் மேலும் பல நூல்களை படைத்து நீங்கள் வெளியிட வேண்டும் என்று மனப்பூர்வமாக பாராட்டி எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மேலும் 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 தன் பிள்ளைகளை ஊக்குவிக்கக்கூடிய திறனை நீங்களும் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, ஐயா கணேஷ் அவர்கள் மகளிர் தினம் ஒரு 2 வருடம் முன்பாக மகளிர் தினம் ராஜா என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தார், செயின்ட் ஆன்ஸ் பள்ளியில், முத்தையர் பள்ளியில். அப்போ அங்கே எடுத்த அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் அழகாக அனுப்பினே இருந்தார். அவரை பார்க்கும்போது கூட எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக, எப்படி ஒரு அந்த ஆர்வம் மாறாமல் செயல்படுறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த வயதிலும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அதனால் நல்ல மேம்பட்ட சிந்தனையை வளர்த்துக்கங்க என்று மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இடம் பாராட்டி நன்றி தெரிவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் மாணவர் வெங்கடேஷ், இவங்க நான் முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தேன், எங்கள் பள்ளி நூலகத்துக்கு நூல்கள் வாங்கி கொடுக்கணும், கடலூரில் புத்தக கண்காட்சி நடக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நூல்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை பார்த்து முகநூலில் பார்த்துட்டு நூல்கள் வாங்கிட்டு வந்திருக்காரு. சரியாக இந்த நாளில் கொண்டு வந்திருக்காரு. இந்த நூலை தலைமை ஆசிரியர் ஒப்படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவர் இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர், இதே ஸ்கூலில் படித்தவங்க. அடுத்ததாக வாழ்த்துரை கூற செந்தில் பாலா ஐயா அவர்களை வருகிறவர். நேரம் கருத்தில் கொண்டு இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பெரிய மழை வாழ்த்துவதற்காக தயாராக காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நினைவூட்டி, அற்புதமானது ஒரு நிகழ்வில் என்னை பங்கெடுத்து செய்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து பேருக்கும் நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்ல வேண்டிய விஷயங்கள் பலவற்றையும் சொல்லிவிட்டாங்க. நான் நேராக விஷயத்துக்கு நினைக்கிறேன். ஸ்கூல் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நிறைய பொறாமையாக இருந்துச்சு. நிறைய அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் இந்த அறிவு சுரங்கம் செல்லும் வழின்னு ஒரு பார்த்த உடனே, எப்பா சுரங்கம்னா கீழே தானே போகுது, இதுன்னா மேலே போகுது அப்படின்னு தோணுச்சு. சுரங்கம்லாம் எல்லாம் கீழே தானே தோண்டிட்டு போவாங்க. அறிவு சுரங்கம் என்பது கீழ் நோக்கி போவதல்ல, மேல் நோக்கி செல்வது என்பதை அங்கே நூலகத்தை குறிப்பதற்காக அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி பள்ளியில் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நுண்ணியமாக நுணுக்கமாக பார்த்து இங்கு வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதற்கு உத்வேகம் கொடுத்து உறுதுணையாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களை முதலில் நான் மனமாற வணங்கி மழகுகின்றேன். ஐயா, உங்களை போன்றவர்கள் இருப்பதனால்தான் பண்ருட்டி பள்ளி தமிழகம் முழுக்க போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. பல பள்ளிகள் எங்கே இருக்குன்னே தெரியாது. எங்களுக்குன்னா இந்த பள்ளி எப்படி தெரியும்? இந்த செயல்பாடுகள் தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பண்ருட்டி பள்ளி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த கனவு பணுவல் என்கிற நூல் மிக முக்கியமானது. நாளை
நம்ம எல்லா வகுப்புகளுக்கும் வரக்கூடிய தேன் சிட்டு இதழ்களிலும் கணுவாசு இதழ்களிலும் இந்த நிகழ்வை பதிவாக வருகிற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகுப்புகளுக்கும் நம்முடைய பள்ளியின் பெருமை போய் சேர இருக்கிறது என்பதை மகிழ்வோடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு புத்தகத்தை கொண்டு வருவது என்பது மிக மிக முக்கியம். நாங்களும் இந்த எழுதிடுவோம், கவிதையெல்லாம் எழுதிடுவோம், கதைலாம் எழுதிடுவோம். இந்த எழுத்துல போட மாட்டாங்க. நாங்களும் மாறி மாறி அனுப்ப ஏதாவது புத்தகத்தில் வந்துடாதான்னு தேடி தேடி பார்ப்போம். ஒரு டைம் வந்துருச்சுன்னா அந்த எடுத்துன்னு போய் எல்லார்ட்டையும் காமிப்போம். அம்மா கிட்ட காமிப்போம், அப்பா கிட்ட காமிப்போம், புரியல நண்பர்கள் தான் காமிப்போம், வாசகர்கள்லாம் காமிப்போம், கூட சக வாசகர்கள்லாம் காமிப்போம். தடவி தடவி பார்ப்போம். இந்த எழுத்தையே தடவி தடவி பார்த்த காலங்கள் ஒன்று உண்டு. புத்தகத்தில் நம்ம பேர் வந்துடாதா, நாம் எழுதின எழுத்து வந்துடாதான்னு. அந்த பாக்கியத்தை 7ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு, 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கு இவ்வளோ பேருடைய சிறப்பு விருந்தினர்களோடு ஒரு பெரிய விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இந்த ஷீல்டு எல்லாம் பார்க்குறப்ப பயமா இருக்கு. அதை விட முக்கியமானது நண்பர்களை, இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். என்னுடைய புகைப்படத்தை யாராவது ஓவியம் வரைய மாட்டாங்களா என்று ஏங்கி ஏங்கி கிடந்தேன் சார். உண்மையிலேயே பாண்டிச்சேரியில் போயிட்டு எனக்கு அடுத்து குழந்தை பிறந்தப்போ தாயாரம் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி, அப்போ அங்கேயே தங்கிடும் இல்லைங்களா, அந்த பீச்சில் போய் உட்காந்துருப்பப்போ அங்கே இந்த பார்த்து வரைகிறதுன்னு உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க. உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்து வரைஞ்சி கொடுத்தாங்க. எனக்கு அதில் சுத்தமாக திருப்தியே இல்லை. அப்புறம் மறாநாளும் தங்கி மறாநாள் வரைஞ்சி பார்த்தாங்க, எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு அதுலேயும் ஒன்றும் என்னை உட்கார வச்சு தான் வரைகிறாங்க. ஆனால் அவ்வளோ திருப்தியாக இல்லை. முதல் முறையாக இன்னைக்கு திடீர்னு பார்த்தோன்னே இது ஆமாம் ஏன் ஃபோட்டோன்னு எனக்கே தெரிஞ்சது இன்னைக்கு தான். உண்மையிலேயே அளப்பரிய ஆற்றல், ஓவிய ஆற்றல், அளப்பரிய ஆற்றல். நீங்கள் எதை வேணாலும் பார்த்து எழுதிடலாம். ஐயோ, நான் உன்னோட தனியாக நின்று தனியாக ஃபோட்டோ எடுத்து என்னோட அந்த ஓவிய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் இல்லையோ, இவனோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். பண்ருட்டி அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவன் வரைந்த ஓவியம் என்பதை அது கூட சேர்த்து நான் எடுக்கணும். இவ்வளவு ஆற்றல் எப்படி வரும் அந்த குழந்தைக்கு? அப்புறம் அந்த சின்ன குழந்தை இங்கிருந்து தான் பாருங்க அந்த ஓவியம் வர்றது, எழுத்து ஓவியம். இவங்க சாத்தியமா? இப்போ என் ஃபோட்டோ வரைஞ்சானா நீங்க நம்புவீங்களா? பயங்கரமா இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு கோடு வரைய முடிய மாட்டேங்குது. ஒரு கோடு போட்டால் நேராக போக மாட்டேங்குது, அது எங்கெங்கேயோ போகுது. அப்புறம் அதை போய் சரி பண்ணி எரேசர் வச்சு ஒயிட்னர் வச்சு அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்து பிடிச்சா அப்பயும் ஒழுங்காக வர மாட்டேங்குது. இப்படி இருக்கிற சூழலில் ஒருத்தர் முகத்தை, சாதாரணமாக ஒரு மனித உருவத்தை வரைகிறது அளப்பரிய பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அதில் ஒருத்தரை பார்த்து அப்படியே வரைகிறது மிகப்பெரிய ஆற்றல். இந்த மிகப்பெரிய ஆற்றல் எங்கே போச்சு? 4வது படிக்கிறப்போ, 5வது படிக்கிறப்போ, 6வது படிக்கிறப்போ எங்கே போச்சு? இன்னைக்கு 11வது 12வது படிக்கிறப்போ, சின்ன வயசில் வரப்போ எப்படி வந்துச்சு? அதுதான் அங்கே முக்கியமானது. இல்லாமல் இருந்துச்சா? இல்லை, ஆனால் இன்னைக்கு வந்திருக்குல்ல. இந்த பிள்ளைங்க அந்த ஒரே ஒரு வார்த்தை, அதை தான் சொல்கிறோமே, படைப்பாளர்கள் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். யாரோ நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். யாருமே இல்லை, யாரும் நம்மளை கவனிக்கலன்னு தயவு செய்து எதையும் செய்யாதீர்கள். எல்லா நல்லதையும் நீங்கள் செய்யுங்க. யாரோ ஒருத்தர் பார்த்து கொண்டே இருப்பார். அந்த சின்ன குழந்தை ஆயாம்மாவை பார்த்தான். எனக்கு தெரிந்த உலகத்திலேயே ஆயாம்மாவை பற்றி அற்புதமான கவிதை எழுதிய ஒரே மாணவன் நம்ம பள்ளியில் இருக்கிற மாணவன். அந்த ஆயாம்மா சத்ரு வழங்கக்கூடியவங்க. இது மாதிரி நம்ம பையன் இந்த மாதிரி நம்மளை பற்றி ஒரு கவிதை எழுதவும் சமைச்சு போட்டாங்களா? நம்மளை பற்றி இந்த மாதிரி ஒரு மேடையில் கூப்பிட்டு பாராட்டுவாங்கன்னு சமைச்சு போட்டாங்களா? அப்புறம் அமளி அம்மா ஒரு பரிசு கொடுப்பாங்கன்னு சமைச்சு போட்டாங்களா? எதுவுமே இல்லை. அவங்க இப்போ கூட நீங்கள் அங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க, அந்த சாதம் கலர்ன சாதத்தோடு வந்து நிற்கிறாங்க. அர்ப்பணிப்பான வாழ்க்கையை எங்கள் படைப்பாளிகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு இந்த பள்ளியில் நடந்திருக்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி, அந்த மாணவர் பல விஷயங்கள் அது சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. கதைகளாக இருக்குது, பாட்டாக இருக்குது, கவிதையாக இருக்குது, ஓவியமாக இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஐயா அம்மாவும் சொன்னது போல தனித்தனியாக புத்தகமாக வர வேண்டியவை எல்லாம் ஒரு சேர நம்ம இது ஒரு பதம் போல, ஒரு பெரிய சாதத்துக்கு ஒரு சோறு எடுத்து பதம் பார்க்குற மாதிரி எங்களால் கதை எழுத முடியும், எங்களால் கவிதை எழுத முடியும், எங்களால் ஹைக்கூ எழுத முடியும், எங்களால் பாட்டு எழுத முடியும், எங்களால் ஓவியம் எழுத முடியும் என்று ஒரு சாம்பிளை எடுத்து நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள், இந்த பள்ளி கல்வித்துறைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது எங்களால் முடியும். அப்போ இந்த ஆச்சரியமான விஷயங்கள், அப்போ அந்த சந்தம் வருது இல்லைங்களா? இது எங்கள் பள்ளி, எங்கள் பண்ருட்டி பள்ளி பற்றி, இந்த ஸ்கூலை பற்றி எழுதியிருக்காங்க இல்லைங்களா? அந்த பாட்டி கடைசியாக அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரியாக இருந்துச்சு. அந்த பாசி பயிறு, இந்த ஆயம்மாவை பற்றி எழுதின அந்த சந்தம். நம்ம இன்னைக்கு கூட ஏபி சொல்லி கொடுக்குறோம், எதுக்கு சொல்லி கொடுக்குறோம், மோனை சொல்லி கொடுக்குறோம், எங்கேயோ விட்டு தலை தட்டுதுன்னு மாட்டிக்கிறோம். ஆனால் அந்த சின்ன குழந்தை 7வது படிக்கக்கூடிய சரண் எழுதிருக்கிறான். வெள்ளிக்கிழமை நாளிலே சாம்பார் சாதம் சமைப்பாங்க, கொண்டை கடலை பாசி பயிறு சுண்டலை வைத்து தருவாங்க.
எல்லாத்தையும் போட்டா. இப்போ அதாவது தமிழ்நாடு அரசு இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் தமிழக அரசு நீங்க கொடுத்துக்க கொண்டிருக்கக்கூடிய சத்துணவை பற்றி என்னென்ன சாதம் என்பது அவ்வளவு ருசியா, உண்மையிலே சாதம் எவ்வளவு ருசியாக இருந்திருந்தால் இந்த மாணவன் இந்த பாடலை அவ்வளவு ருசியாக நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்படி இந்த நூல் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய மாணவர்கள், நூலை தாண்டி இந்த பள்ளி வளாகத்திற்குள் உழன்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான நிகழ்ச்சியாக ஒரு வரலாற்று பதிவாக மாறி இருக்கிறது. அன்பு நண்பர்களே, ஒரு வரலாற்று பதிவாக மாறி இந்த பள்ளியில் பல பெருமைகள் இருக்கலாம். ஆனால் எல்லா பெருமைகளுக்கும் மிகையாக இன்றைக்கு இந்த பணுவல், கனவு பணுவல் என்கிற புத்தகம் வந்திருக்கிறது என்பதை 100 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் கழித்து ஒரு வயதான தாத்தாவாக இந்த மாணவர்கள் வந்து பார்க்கிற போது இந்த பள்ளியில் தான் இன்னைக்கு இந்த கவிதை முதல்ல வந்துச்சு. இன்னைக்கு நாளை மிகப்பெரிய எழுத்தாளர்களாக உருவாவார்கள். நான் முன்னமே சொன்னது போல 4ஆம் வகுப்பு படிக்கிற போது என்னை மாதிரி ஒரு உருவத்தை வரையக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கும் என்று தெரியாது. ஆனால் அந்த ஆற்றலை கண்டுபிடித்து அதுக்கு தேவையான எண்ணெயை இட்டு தூண்டிலாக அந்த தூண்டுகிற குச்சி போல அவர்களை தூண்டி உற்சாகமூட்டி இது போல விழா எடுத்து அவளை மேலும் மேலும் வளர்த்து இந்த கல்வி செய்யக்கூடியது அதுதான். இந்த சமூகம் எதிர்பார்ப்பது இதுதான். பள்ளி கல்வித்துறை எதிர்பார்ப்பதும் அதுதான். இந்த ஸ்கீம் மொத்தம் எது எதிர்பார்க்குது? இந்த அவுட்புட். அந்த அவுட்புட்டை மிக சரியாக செய்திருக்கிற தமிழ்நாட்டின் முன்மாதிரி பள்ளியாக பண்ருட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி திகழ்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வு மிக முக்கியமான சான்றாக இருக்கிறது. பல மைல் கடந்து நம்ம பள்ளிக்கு அழைத்திருப்பது எது? அதுதான் சொல்றோம். கல்வி ஒன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை போல என்னை உறவுக்காரனாக மாற்றியது, இந்த சரணை உறவுக்காரனாக மாற்றியது எது என்றால் இந்த எழுத்தும் படைப்பும் ஆற்றலும் கல்வியும் தான். அந்த கல்விகளுக்கு மேலோங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பெற்றோர்கள் ஒத்துழைப்பு நல்கி கொண்டே இருங்கள். அதற்காக பல வகையிலும் அர்ப்பணிப்பதற்காக தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வோடு கூறிக்கொண்டு, இந்த நூல் இவர்களுக்கு மட்டும் ஒரு கனவு பணுவல் அல்ல, எங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய கனவு பணுவல் என்பதை கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி, முக்கியமாக இதை இந்த உற்சாகத்தோடு இன்னும் சொல்ல போனால் இந்த இதுக்கு நான் இந்த சொல்ல வந்த விஷயம் முக்கியமாக கனவு பணுவல் இந்த பள்ளிக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் மிக முக்கியமான நூல். அதைவிட தமிழ்நாட்டில் நம்முடைய ஓவிய ஆசிரியர் போல் ஒரு ஓவிய ஆசிரியரும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய எனக்கு தெரியும். நான் பல மாவட்டங்களோடு தொடர்புள்ள ஒன்றான். பல ஓவிய ஆசிரியர்கள் எனக்கு தெரியும். பல ஓவிய ஆசிரியர்கள் இன்னைக்கு சிறு பத்திரிகைகளே பல ஓவியங்கள் அறிந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஓவிய ஆசிரியர். இன்னைக்கு திண்டுக்கல் தமிழ் பத்தன் ஆகட்டும் அல்லது ரவி பாலட் ஆகட்டும், எல்லோரும் பல்வேறு பள்ளிகளிலே இன்னைக்கு வந்து இலக்கியத்தில் மிக முக்கியமான ஓவியங்கள் வரையக்கூடியவர்கள் எல்லாம் ஓவிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இலக்கிய பத்திரிகைகள் வரக்கூடிய முக்கியமான ஓவிய ஆசிரியர்கள் எல்லாம். ஆனால் தமிழ் பித்தன் அவர்கள் அதே போல பள்ளி மாணவர்களை வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை விடவும் மிக சிறப்பாக நம்முடைய ஓவிய ஆசிரியர் தான் தன்னுடைய ஓவியங்களை முதன்மைப்படுத்தாமல் மாணவர்களுடைய ஓவியங்களை தூக்கி பிடித்து அவளுக்கு இப்படிப்பட்ட ஆற்றலை அவள் வளர்த்தெடுத்து பல்வேறு கண்காட்சிகளுக்கு அழைத்து சென்று அவளை தன் மகன் என்ன எல்லாம் அடைய வேண்டும் என்று அவர் காணுகின்றாரோ அதை போல 1000 மடங்கு கனவுகளை உங்கள் பிள்ளைகளை தன் பிள்ளையாக பாவித்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த பள்ளி கல்வித்துறை என்றைக்கும் கைவிடாது. நாம் எல்லோருக்கும் அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை நேரத்தில் பதிவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரிசையில் சென்று நின்றிடுவோம், திருக்குறள் ஒன்றை சொல்லிடுவோம், உணவை ருசித்து தின்றிடுவோம். கூட கல்வித்துறையில் இருந்து ஒரு உத்தரவு வரலாம், உணவு கொடுக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒரு திருக்குறளை சொல்லுங்கள் என்று.